வணக்கம் நேயர்களே. பிஜி நரம்பியல் நிறுவனத்திலிருந்து நான் நரம்பியல் மருத்துவர் டாக்டர் குஹன். பக்கவாதம் அப்படின்ற பேரை பற்றி நம்ம கேட்கும்போது இது பற்றி விழிப்புணர்வு நம்ம சமுதாயத்தில் 3 அளவுகள் இருக்குது. அளவு பார்த்திங்கன்னா, பக்கவாதன்ற பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருப்போம், எப்பயோ கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு மேலே நம்ம அதை பற்றி கண்டதில்லை. 2வது, பக்கவாதம்னா என்ன அப்படின்னு ஒரு அளவுக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுப்போம். என்ன பண்ணலாம், மருத்துவமனை போகணும், உடனே போகணும் அப்படின்றது. 3வது லெவலில் பார்த்தீங்கன்னா, பக்கவாதத்தை பற்றி ஃபுல்லாக படித்து கூகுள், யூடியூப் மூலயமா பிஹெச்டியே வாங்கியிருப்போம். இந்த 3வது குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் பக்கவாதம் யாருக்காவது வந்திருக்கும் போது, இந்த மாதிரி பக்கவாதம் நம்ம வீட்டு கதவை வந்து தட்டும் வரை நம்ம தாமதம் பண்ணக்கூடாது பக்கவாதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இன்றைக்கே நம்ம இந்த பக்கவாதத்தை பற்றின விழிப்புணர்வை பார்ப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கவாதம் உலகத்தில் முதல் நிலையில் இருக்குது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத் அண்ட் டிசபிலிட்டி, இறப்பும் முடக்கி போடுவதிலும் பக்கவாதம் முதல் இடத்தை உலகில் பிடித்திருக்கிறது. அதனால் பக்கவாதத்தை பற்றின விழிப்புணர்வு நம்ம இன்றைக்கே நம்ம பார்த்தாக வேண்டும். பக்கவாதம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு திடீரென்று இரத்த குழாயின் காரணமாக செயலிழந்து போவது தான் நம்ம பக்கவாதம் அப்படின்னு சொல்கிறோம். இது 2 வகைப்படும். ஒன்று இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறது, இன்னொன்று ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறது. இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்குன்றது இரத்த குழாய் அடைப்பு ஏற்படுறதுனால் நம்ம நரம்பு செயலிழந்து போகிறது. ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்த குழாயில் விரிசலோ இரத்த குழாய் வெடித்தோ அந்த செயலிழந்து போகிறது வந்து ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். எளிதில் புரிஞ்சுக்கணுன்னா, நம்மளுக்கு பயிறு தண்ணி போகாமல் வாடுவது இஸ்கீமிக் ஸ்ட்ரோக், பயிறு வெள்ளத்தினால் வாடுவது ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். இப்போ பக்கவாதத்தினை பற்றின விழிப்புணர்வு ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற புள்ளி விவரத்தையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் நம்ம இப்போ பார்ப்போம். இந்தியாவில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மொத்த இந்தியாவில் 1,145,000 பேருக்கு ஒரு வருடத்துக்கு ஸ்ட்ரோக் அட்டாக் வருது. கடந்த வருஷத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,85,000 பேருக்கு இந்தியாவில் பக்கவாதம் வந்திருக்கிறது. இந்த நம்பர் கணக்கீடில் வந்தது. கணக்கீடில் வராமல் கிராமங்களில் இந்த பக்கவாதம் வரும்போது நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக அணுகாமல் இருக்கிறது பல பேர் உண்டு. இதெல்லாம் கணக்கீடில் வராமலே போயிடுது. நம்ம வெறும் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் மட்டும்தான் நம்ம இந்த ஸ்ட்ரோக்கில் பார்க்குறோம். உண்மையாகவே சமுதாயத்தில் பல பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த பக்கவாதத்தினால். ஏன்னா பக்கவாதம் வருவதோடு மட்டுமல்ல, பக்கவாதத்துக்கு வைத்தியம் எடுக்கலைன்னா அதனால் ஏற்படும் விளைவுகள், அவர் அந்த குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறவராக இருந்தால் அந்த சம்பாத்தியம் அதற்கப்புறம் ஒழுங்கான வைத்திய முறை எடுக்கலை அப்படின்னா அந்த வீட்டுக்கு போய்விடுது, நாட்டுக்கு வரி போய்விடுது. இதுபோல் பல எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸும் இந்த பக்கவாதத்தினால் ஏற்படுது. தமிழ்நாட்டு நிலையில் பார்த்தீங்கன்னாலே 135 பேர் 1,00,000க்கு இந்த பக்கவாதத்தினால் அவதைப்படுகிறார்கள். இது ஒரு வருடத்திற்கு. இந்த பக்கவாதம், மறுபடியும் சொல்கிறேன், தமிழ்நாட்டிலையும் இது ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் சிச்சுவேஷன் தான். இங்கே பிஜி மருத்துவமனையில் நாங்கள் ரூரல் ஏரியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். பக்கவாதம் விழிப்புணர்வு ரொம்ப ரூரல் பிளேசஸில், கிராமப்புறங்களில் ரொம்பவே கம்மியாக இருக்கிறது. இந்த விழிப்புணர்வை நம்ம கூட்டி அந்த ட்ரீட்மெண்ட் முறைகள் எல்லாம் பேஷண்ட்டுக்கு போய் சேர வேண்டும். அந்த நோக்கத்தோடு தான் இந்த விழிப்புணர்வுகளை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இப்போ இந்த பக்கவாத விழிப்புணர்வை தொடர்ந்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அதுக்கு எங்களால் முடிஞ்ச ரிப்ளையை மிக வேகத்தில் உங்களுக்கு திருப்பி தருகிறோம்.